அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்ன ஆச்சுன்னு இப்ப முறைச்சுக்கிட்டே நிக்கிறீங்க? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? வாசுகி, நீ பண்றது சரியில்லை. என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. நான் என்ன கேட்கல? அனாவசியமா வெளியே யார்கிட்ட எதையும் பேசாதன்னு சொன்னேன். அத நீ கேக்குறியா? என்னங்க நீங்க? இங்க பாருங்க, நீங்க பேசி பேசியே நான் தெளிவா இருக்கேன். எதையும் என்ன மீறி நான் எதுவுமே பேச மாட்டேன். சும்மா பேசுறதுக்குலாம் தடை போட்டுட்டே இருக்காதீங்க. நீ அமைதியா இருந்தா நான் எதுக்கு தடை போடுறேன்? இங்க பாருங்க, நீங்க முந்தி மாதிரி கிடையாது. ரொம்ப மாறிட்டீங்க. என்னைக்கு நான் மாசமானேனோ அன்னையில இருந்தே மாறிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நான் மாசமா இருக்கேங்கிற நினைப்பு இருக்கா? ஏய், நினைப்பு இருக்கறனாலதான் உன்கிட்ட திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன். எதுக்காக சொல்றீங்க? நான் தான் கரெக்டா இருப்பேன்னு சொல்றேன்ல. வாசுகி, சொன்னா புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்? எனக்காகவா? உனக்காக தானே? எனக்காகவே இருக்கட்டுங்க. அதுக்காக நான் பேசவே கூடாது? அந்த ரூம்குள்ள இருக்கவா? நான் ரூம்குள்ளே இருன்னு சொல்லல. பேசுறது இந்த மாசமா இருக்கிறது, புள்ள பிறக்கிறது, இத பத்தி பேசாதங்கறேன். நான் எங்க அத பத்தி பேசிட்டு இருந்தேன்? ஏய், நடிக்காத. நீயும் சுபாவும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நானும் சுபாவும் நாங்க இப்ப பேசிட்டு இருந்தோம். வாசுகி, என்னங்க, நாங்க பேசினாலும் சுபா ஏதாவது சொல்லிருப்பா. அவளுக்கு ஒரே வாமிட் வேற. அதான் எனக்கு பயமா இருக்கு. இதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு, அது இருந்துச்சு, நீ அப்படியே ஆரம்பிச்சிருவ. ஐயோ, என்னங்க ஏங்க இதையே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க பயப்படுற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன். நீங்க இப்படியே பேசி பேசி எனக்கு பைத்தியம் பிடிக்குது. ஏன்டா மாசம் ஆனான்னு தோணுது. ஏய், என்னங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா? இல்லங்க, அது வந்து ப்ளீஸ் பேசாத. ஒரு நல்லதுக்கு தான் நான் சொல்றேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல. என்னங்க, நீங்க அடிக்கடி பேசாதடி, பேசாத. ஒரு வார்த்தை பேசுனா? ஏய், உனக்காக தானே எல்லாத்தையும் நான் சொல்றேன். இத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலாட்டி என்ன சொன்னா மாசமாவே இருந்துக்க கூடாதா? இதுக்காக நம்ம எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம், தவம் இருந்தோங்கிறத மறந்துட்டேல. நான் மறக்கல. உடனே நான் பேசாதன்னு சொன்னேன். பேசாம நான் அமைதியா இருக்கறனாலதான் நீங்க திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு வாழ்க்கையே வெறுத்துரும் போல. நான் எதையும் எப்பவும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்ன நம்புங்க. இதையே சொல்லி சொல்லி எனக்கு ரொம்ப பிரஷர் ஆகுது. இருங்க, நீங்களே பாருங்க. நீங்க மட்டும் தான் என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. நம்ம வீட்டுல தானே சுபாஷ் சக்தி, இப்ப வரைக்கும் ராம் சிவானி, அதுக்கு முன்ன மதி, வீரமச்சான் எல்லாரையும் நம்ம பார்த்தோம். யாராவது அவங்கள கஷ்டப்படுத்துறாங்களா? அவங்க உங்க பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க. ஆனா நீங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. ஓஹோ, கம்பேர் பண்ணி பேசுறியா? அவங்கள விட நான் மோசம். இல்லங்க, நான் அப்படி சொல்லல. நீங்க என்ன தப்பா தான் புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க சொல்றபடி நான் எல்லாம் கேக்குறேன்னு தான் சொல்றேன். இதுக்காக கோபப்பட்டு கத்துறது, நான் பேசினாலே பேசாதன்னு சொல்றது என்னால முடியலங்க. தப்பு பண்ணிட்டேன்டி, தப்பு பண்ணிட்டேன். கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே நான் மாசமா இருக்கேன்னு வந்து நின்ன பாத்தியா? அப்பவே நான் இதுல ஒரு முடிவு எடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வீட்லயே ஒரு பொண்ணு இருக்காளே, நம்ம தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணுனா இப்படிதான் கண்டுக்காம விடுவோமா? அப்படி இப்படின்னு ஏன் மனசாட்சி உறுத்துதுன்னு உனக்காக பார்த்து எல்லா விஷயத்தையும் பண்ணேன் பாத்தியா? அதான் என் தப்பு. இப்போ வரைக்கும் என் குடும்பத்துக்கு இது எதுவுமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா நீ தான் அசிங்கப்படுவேன்னு யார்கிட்டயும் சொல்லாம. ஏண்டி, உனக்கே தெரியும்ல, ஊட்டியில இருக்கிறப்போ என் கை கால் வழங்காம எவ்வளவு கஷ்டப்பட்டேன். என்ன பார்க்க ஆள் இல்லாமையா? ஒரு போன் பண்ணி சொல்லியிருந்தேன்னா அந்த மொத்த குடும்பமா அங்க வந்து எனக்காக நின்றுக்கும். ஆனா ஏன் அதெல்லாம் சொல்லல? உனக்காக உன் பேர் கெட்ட பேர் ஆயிடக்கூடாது. என்ன நம்பி வந்தவன் நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு இதெல்லாம் தப்புன்னு தோணுது. என்னங்க, எல்லாமே ஒரு கடமைக்கு செஞ்ச மாதிரி ஆயிடுச்சுல. நீ மேல உள்ள பாசத்துல செய்யல. பாசம் பேசன்னு பேசாத. இல்ல, நீ ஒரு பொண்ணுங்கிறதுக்காக செஞ்சேன். நம்மளால ஒரு பொண்ணுக்கு எந்த ஒரு கெடுதலும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் செஞ்சேன். இப்போ அந்த நல்ல எண்ணம் இருக்கா? என்னடி சொல்ற? நல்ல எண்ணம் இருந்தா இந்த அளவுக்கு நீங்க பேச மாட்டீங்க. அதெல்லாம் மறந்துரு. இனி அத பத்தி பேசாதன்னு சொல்லிதான் எனக்கு கூட்டிட்டு வந்தீங்க. எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லி உங்க சம்மதத்தோட தான் நான் வாழ ஆரம்பிச்சேன். ஆனா இப்போ அதையே திரும்ப திரும்ப சொல்லி காமிக்கிற கூட நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அது கூட உனக்கு புரியல இல்ல? இங்க இப்படி சொல்லி காமிக்கிறதுனால நான் நல்லா இருக்க மாட்டேன். தினம் நீங்க இதை சொல்லி சொல்லி நம்ம ஏன் வாழணும்னு எனக்கு தோணுது. என்ன நடக்குதுங்க? வாசுகி கல்யாணம் முடிச்சதும் இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் ஊட்டிக்கு போனாங்களா? படிப்பேன் போய் சொல்லிட்டு போனாங்களா? இதானா? ஏய், போதும் நீ. அம்மா, அம்மாவா? அத்தை, என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது? திரு, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லுடா. அம்மா, அது வந்து சொல்லுன்னு சொன்னேன். இங்கதானே வச்சோம். பருப்பு, புளி, உப்பு, மஞ்சள் எல்லாமே வாங்கணும். எல்லாத்தையுமே இந்த கபோர்டுல தான் நான் செட் பண்ணேன். ஆனா இப்ப எதையுமே காணோம். ஐயோ, எங்க போயிருக்கோம்? ஒருவேளை மாத்தி ஏதாவது வச்சிருப்பேனோ? இந்த வீட்ல நானும் சித்து, அங்கிள் தான் இருக்கோம். அங்கிள் கண்டிப்பா இதெல்லாம் எடுத்திருந்தா வெளியவே சொல்லிருப்பாங்க. சித்து காணும்னு சொல்லிட்டு வந்தான். அடடடா, போச்சு. நான் தான் எங்கேயோ கொண்டு போய் மாத்தி வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லாம போச்சு. அடடா, இப்ப என்ன பண்றது? எங்கேயுமே இல்லையே.
பெட்ரூம்ல பெட்ரூம்க்கு எப்படி கொண்டு போவோம்? சரி ஓகே, பக்கத்து ஸ்டோர் ரூம்ல இருக்கான்னு பார்க்கலாம். ஆஹா, தேடுறியா? தேடு தேடு. நீ எங்க தேடுனாலும் கிடைக்காது. ஏன்னா எல்லாத்தையும் தூக்கி ஒளிச்சு வச்சிட்டேன். அப்பா பக்கத்துல இருக்காங்கன்னு அதிகாரமா பண்ற அதிகாரம் இப்ப இருக்கு பாரு உனக்கு. சோ அங்கேயேவோ. ஏய் சீத்து, டேய் நான் எல்லாத்தையும் இங்கே தான்டா வச்சேன். பாரு பாரு, இந்த ஸ்லாப்ல தான். ஆனா இப்ப எதையுமே காணோம். ஆனுமா? மாத்தி வேற ஏதாவது ரூம்ல வச்சிருக்கேனான்னு தெரியல. பக்கத்து ஸ்டோர் ரூம்ல போய் பார்க்கட்டா? அடி பாவி, எல்லாத்தையுமே தொலைச்சிட்டியா? இது தொலைச்சிட்டேனாவா? இதை எப்படி தொலைக்க முடியும்? அப்படியே எங்க வச்ச? அதான்டா தெரியல. இரு இரு, நான் பக்கத்து ரூம்ல. பக்கத்து ரூம்ல பக்கத்து வீட்டுலன்னு? ஏ சிந்து, ஒரு மளிகை ஜாமான் பத்திரமா எடுத்து வைக்க தெரியாதா? சமைக்கிறதா மாங்கு மாங்க நான் சமைக்கிறேன். வாங்கிட்டு வந்த பொருளை பத்திரமா வைக்க தெரியல. இங்கதான் வச்சேன். இங்க இங்க எங்க இருக்கு? அதான் சீத்து, எனக்கும் தெரியல. சரி சரி, அவ்வளவுதான், வேற வழியே இல்ல. வேற வழி இல்லையா? என்ன சொல்ற? ஆமா, அதான் பருப்பு தொலைச்சிட்டேல. போன் போடு உங்க அண்ணன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு. என் அண்ணன் கிட்டயா? அவன் போலீஸ்காரன் தானே, கம்ப்ளைண்ட் பண்ணு, கண்டுபிடிச்சு கொடுக்கட்டும். ஏய் பிளாரியா, உனக்கு இதான் வேலையா? அதுவும் இல்லாம வீட்டுக்குள்ளே வச்சது தொலைஞ்சதுனா வீட்டுக்குள்ள இருக்கிற நாம தான் தேடணும். நான் ஏன் தேடணும்? நீ தானே வச்ச. அதுக்காக நீ தேடி கொடுக்க மாட்டியா? இங்க பாரு சிந்து, இப்ப எனக்கு எல்லா பொருளும் வந்தாகணும். கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன். சும்மா கிடையாதுமா, 1000 ரூபாய். 1000 ரூபாய் தானே? பொண்டாட்டிக்காக வீட்டு கொடுக்க மாட்டியா? என்னது 1000 ரூபாய் தானேவா? ஓய், 1000 ரூபாயில எத்தனை 10 ரூபா நோட்டு இருக்கு தெரியுமா? எத்தனை 100 ரூபாய் நோட்டு இருக்கு தெரியுமா? அதை விட எத்தனை 1 ரூபாய் காயின் இருக்கு தெரியுமா? எல்லாமே தெரியும். இப்ப அதுக்கு என்னங்கற? என்னங்கறியா? ஏய், அப்படிப்பட்ட 1000 ரூபாய 1000 ரூபாய் தானே இலக்காரமா சொல்ற? உனக்கு என்னாச்சு? ஏன் லூசு மாதிரி பேசுற? லூசு மாதிரியா? உனக்கு என்ன பார்க்க லூசு மாதிரி இருக்கா? பார்க்க தெரியல, நீ பேசினா தெரியுது. ஏய், உன்ன அடிங்க. அம்மா வேணாடா. அவ்வளோ பயமா? ரொம்ப அழகா இருக்கடி. தேவதை, அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டு. அவ்வளோ பயமா? என்னடா அடிக்கலாம் கை ஓங்குற? அவ்வளவுதானா? என் கூட வாழ்ந்து போர் அடிச்சிருச்சா? அப்பவே எங்க அண்ணி சொன்னா கேட்டேனா? உங்க அண்ணனா என்ன சொன்னா? ஐயோ மறந்துட்டேனே. ம், இங்க பாரு, நீ ரொம்ப பண்ற. 1000 ரூபாய்க்காக கட்டின பொண்ணுன்னு பார்க்காம திட்டுவியா? கட்டின பொண்டாட்டியை தானே திட்ட முடியும். அடுத்தவங்களை யாராவது திட்டினா அவ்வளவுதான், தர்ம அடி கிடைக்கும். ஓ, அப்பனா என்கிட்ட அடி வாங்க மாட்டேன்னு நினைக்கிற? உன்கிட்ட வம்பு எடுத்து 2 திட்டு வாங்கி 4 அடி வாங்கி அப்புறம் அப்படியே போய் ஒர்க்க பாக்கலாம் தானே உனக்கு கிச்சனுக்கு வர வச்சது. ஓ டேய், பிளானா? இந்நேரம் அப்பா கூட உட்காந்து நல்லா வாய் பேசிட்டு இருக்க. நானும் ஒருத்தன் இந்த வீட்டுல இருக்கேன், கண்ணு தெரியுதா? நீதான் எப்ப பார்த்தாலும் லேப்டாப்ப வச்சுட்டு உட்காந்துருக்க. உன்கிட்ட மல்ல கட்டி கூப்பிட்டாதான் இந்த தோசையாவது கிடைக்கும், இல்லைன்னா அதுவும் கிடையாது. ஓ டேய், அப்பாக்கு நிறைய விஷயம் தெரியுதுடா. புராண கதை, இதிகாசம் பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியல. ஒவ்வொரு கதையும் எவ்வளவு அழகா சொல்றாங்க தெரியுமா? நீயும் ஒரு நாள் கேட்டு பாரு. அப்புறம் டெய்லி நீயும் அப்பா கிட்ட கதை கேட்க உட்காந்துருவ. அந்த ஒண்ணுதான் குறை. சரி, அதை விடு. என் ஞாபகம் இருக்கா? ஓ, ஞாபகம் இல்லாமையா? எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கேன். அதுவும் ரொம்ப ரொம்ப நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்பவா? ஏன்? இல்ல, வீட்டுக்கு அப்பா வந்ததும் நீ அப்பாவை மட்டும் இல்ல என்னையும் ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கற. இது நாம மட்டும் தனியா இருந்தப்ப கூட இவ்வளவு சந்தோஷமா இல்ல. அங்கிள் எப்ப வீட்டுக்கு வந்தாங்களோ அன்னையில இருந்து ரொம்ப சந்தோஷமா போகுது ஒவ்வொரு நாளும். ஏய், ஒவ்வொரு நாளையும் ரொம்ப ரசிக்கிறேன்டா. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் உன்னையும் பிடிச்சிருக்கு. என்ன ஓ, ஏன்னா இதெல்லாம் கொடுத்தது நீ தானே? ஏய், நீ கொடுத்ததுக்கு மேலயா? நானா? சொந்தம்னா என்ன, அன்பு பாசம்னா என்ன, எல்லாத்தையும் தெரிய வச்சது நீ. அதை விட இதெல்லாம் கம்மிதான். அத்தியா, விட்டு கொடுக்காம பேசுற. ஐயோ, நான் ரொம்ப கொடுத்து வச்சவடா. ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்க. சரி, இப்படி தனியா வர வச்சு பேசுறதுக்காக பருப்பு அரிசின்னு போய் சொன்னியா? ஓய், அது பொய் கிடையாது, ஏமாத்துறது. ரெண்டுமே ஒரே தப்புதான். தப்பா? ஆமா, பொய் சொல்லிருக்க, ஏமாத்திருக்க. ஏய், ஏமாத்திருக்கேன் அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு செஞ்சே இல்ல. அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? தண்டனையா? ஏன்? அதெல்லாம் கிடையாது, தண்டனை கன்ஃபார்ம். தண்டனை கொஞ்சம் பார்த்து ஸ்வீட்டா கொடுத்தேனா? ஐயோடா, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. சரி, அப்பனா இன்னைக்கு ஆபீஸ் ஒர்க் இருக்கா? ஆமா. அதான் உனக்கு தண்டனை. இதுல என்ன தண்டனை இருக்கு? ஆபீஸ் ஒர்க்கை இன்னைக்கு விட்டுட்டு ஃபுல்லா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற. வீட்லயே இருந்தாலும் சரி, இல்லாட்டி வெளியே எங்கேயாவது போனாலும் சரி. டேய், பீச்சுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, கூட்டிட்டு போறியா? இது தண்டனையா? உன்னை வேலை பார்க்க விட மாக்கறேல்ல. எனக்கு அந்த வேலையை விட உன்னை பாத்துக்கிற வேலை ரொம்ப பிடிக்கும். அப்ப இது தண்டனை கிடையாதா? சந்தோஷம். ஐயோ, அப்பனா தண்டனைக்கு ரொம்ப யோசிக்காத. சரி, கிளம்பு போலாம். இப்பவே வா.
போவோம். அப்படியே ஊரை சுத்திட்டு சிவானி பாப்பாவை பார்க்கணும்னு சொன்னேன்ல, அவளையும் போய் பார்த்துட்டு அப்புறம் பீச்சுக்கு போயிட்டு வரலாம். ரொம்ப தேங்க்ஸ்டா. அப்ப அங்கிள் கிட்ட சொல்லிட்டு கிளம்பட்டா? ஏய், அப்பா இங்க இட்டுட்டு வர வேண்டாம், அவங்களுக்கும் போர் அடிக்கும். போய் அவங்க ஃப்ரெண்டோட விட்டுருவோம். சரிடா. இரு, நான் அங்கிள் கிட்ட சொல்லிட்டு நானும் ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பி வரேன். ½ அன் அவர் எடுத்துக்கோ, ஏன்னா நான் கிளம்ப ½ அன் அவர் ஆகும். ஓ, கம்பெனி வேலையெல்லாம் இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்துட்டு வர போற? நம்ம மேனேஜர்மா. சரி, ஓகேடா. மெதுவா போ, சந்தோஷத்துல ஓடாத. அப்பா கிட்ட சொல்லிட்டு அப்புறம் கிளம்பு. சரி சரி. சித்து, என்றே மேலே ஒற்றை மொழியாடும் போது நெஞ்சுக்குண்ட மின்னல் தூக்கும் பார்வையாடை தூக்கும். அம்மா. என்னடா என்ன சொல்ற? இல்ல, அது வந்து ஏய், இல்லன்னு மட்டும் மறுக்காத. நீ பேசுனதை நான் எல்லாத்தையும் கேட்கதான் செஞ்சேன். நான் வந்து நிக்கிறது கூட தெரியாம அவ்வளவு கோபமா பேசுறேனா? சரி சொல்லு, என்ன ஆச்சு? ஏய், நீ பேசாதடி. இந்த நிலைமையில இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இன்னும் தெரியாத புள்ள மாதிரி இருந்துகிட்டே இல்ல. தெப்பரி முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி மாசமா இருக்கிறத மறைச்சு ஏண்டா குழந்தை பெத்துக்கதா ஊட்டிக்கு போனீங்களோ? இதுவும் படிக்கன்னு போய் சொல்லிட்டு. அம்மா வைஷமா, நான் சொல்றத சொல்லு. நீ சொல்றத கேக்குறதா நிக்கிறேன். ஆமா, அந்த குழந்தை பிறந்ததா என்ன பண்ணீங்க? அனாத ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுட்டீங்களோ? செஞ்சாலும் செஞ்சிருப்பீங்கடா. ஏண்டா திரு, பொண்ண கூட பார்க்காம இங்க என்ன பண்ணாலும் எனக்கு சம்மதம், கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி வந்து உக்காந்தியடா. அப்படிப்பட்ட நீ புறா வீட்டுல சொல்லாம அவளுக்காக இதெல்லாம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்னடா ஆகுறது? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணம் முடிஞ்சதும் மாசமானா? வைஷமா போதும், இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க, பேசாதீங்க. ஓசுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்னா? வைஷமா, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். நான் தயவு செஞ்சு இந்த வீட்டுல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஓஹோ, உன் கூட என்னையும் கூட்டு கலவாணி ஆக்குறியா? இல்ல வைஷமா. ஏய், இப்பவே எல்லாத்தையும் கொட்டி இத எல்லாத்தையும் சொல்றேன். இப்ப கூட அவ வயித்துல வளருது. வைஷமா ப்ளீஸ், இந்த ஒரு வார்த்தையும் தப்பா பேசிடாதீங்க. வைஷாத்த, ஏய், உன்னை பார்க்கவே கோபம் வருது. பேசாதடி. ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன? இல்ல வைஷாத்த, நான் வந்து ஏய், உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஏய், செஞ்சு என் கண் முன்ன நிக்காத. போடி, இங்க இருந்து போ. வைஷமா. ஏய், உன்னதான் சொன்னேன், போடி. போறேமா, போறேன். ஒரேதான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு போறேன். அசுகி. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிராத, பேச்சு வாக்குல பேசிராத. நான் நல்லதுக்கு தான் சொல்றேன், நல்லதுக்கு தான் சொல்றேன்னு. இப்ப ரொம்ப நல்லது பண்ணிட்டீங்கல்ல. இந்த விஷயத்தை கல்யாணம் முடிச்சு வந்தது உங்ககிட்ட சொன்ன மாதிரி வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லி இருந்தா கூட நான் இவ்வளவு அசிங்க அவமானம் பட்டிருக்க மாட்டேன். நான் யாருக்கும் தெரியாம உன்னை நான் பாதுகாப்பா பாத்துக்கிறேன். உன் மானத்துக்கும் மரியாதைக்கும் நான் பொறுப்புன்னு சொல்லி இப்ப என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. வசுகி. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு மனுஷனுக்கு பயம், பரிதவிப்பு எல்லாமே இருக்கலாம். அது எல்லாமே இயல்புதான். ஆனா அது எல்லாம் மீறி போகும்போது இப்படிதான் நடக்கும். இல்ல வசுகி, அது வந்து ஏதோ என்னால முடிஞ்சது. எனக்காக கல்யாணம் முடிஞ்ச புதுசுல பாதுகாப்பா இருந்தீங்க. நீங்க மட்டும் காப்பாத்தலாட்டி அன்னைக்கே செத்து போயிருப்பேன். உயிரை காப்பாத்துறீங்க, மான மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்துனீங்க. இப்ப உங்களுக்காக எல்லாத்தையும் நான் காப்பாத்திட்டு போறேன். இதனால உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராது. உங்களுக்கு தியாகம் பண்ணவரு ஒன்னும் தெரியாத அப்பாவே அந்த மாதிரி பேரை கொடுத்துட்டே போறேன். என்னடி சொல்ற? தப்புக்கெல்லாம் காரணம் நான் தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இதுக்கும் திருவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போறேன். ஏன்னா நீங்க பண்ண ஒரு நல்ல விஷயம் என் அண்ணனை மாத்தினது. இந்த அண்ணனுக்கு பயந்துதான் உயிரை விட்டு எல்லாரும் முடிவு பண்ணேன். இப்ப போனா அவன் ஏத்துக்குவான்னு நினைக்கிறேன். போறேங்க, இங்க இருந்து போறேன். இனி உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. வாசுகி, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுதான் பேசுறேன். இப்ப வது வருஷம் அம்மாவுக்கு தெரிஞ்சு என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாங்களே, இல்லன்னு வச்சுக்கோங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இந்த பேச்சு நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதை செய்யாத, இதை செய்யாத, அங்க பேசாத, இங்க பேசாத. முடியலங்க, சத்தியமா முடியல. தினம் எனக்கு இது நரக வேதனை மாதிரி இருக்கு. ஏண்டா மாசமானோ, ஏண்டா உயிரோட இருக்கும்னு தோணுது. வாசுகி, இங்க பாரு. இனி அதனால நிம்மதியா இருக்கேன். உங்க வீட்டுல மட்டும் தானே எனக்கு கெட்ட பேரு இருக்கட்டும். இந்த குடும்பம் என்ன எவ்வளவோ நல்லா பாத்துக்குச்சு. அதனால இந்த ஒரு கெட்ட பேர் வர்றதுனால எனக்கு ஒண்ணும் ஆகாது. கண்டிப்பா நான் முடியாத நேரம் நீங்க என்ன நம்பின மாதிரி இப்ப முடியாத சூழ்நிலையில எங்க வீட்டுக்கு போறேன். என் அப்பா அம்மா, என் அண்ணன் என்ன புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. நான் போறேங்க. வைஷாத்த, பேசாத, கிளம்பலாம் நீ. வைஷமா, இல்லம்மா, நான் எல்லாத்தையும் சொல்றேன். இங்க பாருங்க வாசுகி, காலேஜ் படிக்கும் போது எனக்கு எதுவும் கேட்க தேவையில்ல.
அவ நல்லவளா இருந்தா கண்டிப்பா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கணும். அவளை நான் பெத்த புள்ள மாதிரி தானே பாத்துக்கிட்டேன். மாமியாக்காரி மாதிரி என்னைக்காவது நடந்திருப்பேனா? ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட வந்து பேசும்போது அவ மனசாட்சி ஒருத்தல இப்படி இவங்க கிட்ட மறைச்சுக்கிட்டு இப்படி சிரிச்சு பேசுறோமேனு. இப்படிப்பட்ட ஒருத்தி நல்லவளா இருக்க வாய்ப்பே இல்ல. சத்தியமா நல்லவளா இருக்க வாய்ப்பு இல்ல. பாருடி, என் வீட்டு குடும்ப மானம் நிறுவலாம் பேசி சிரிக்கங்குள்ள கண்ணுக்கு தெரியாம போயிடு. நீ இந்த வீட்டுக்குள்ள இருந்தேன்னா அது அசிங்கம். வைஷமா பேசாதடா. போறேன். ஏய், என்னடி அறிவு இல்லாம பேசிட்டு இருக்க? இல்ல எங்கேயும் போக வேண்டாம். அவ இந்த வீட்டை விட்டு போல, நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன். அம்மா, கண்டிப்பா நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன். தாத்தா, இது உங்க வீடு, நீங்க இருக்கலாம். நான் தான் இருக்க கூடாது. ஏன்னா நான் தான் தப்பு. போயிடுறேன். இனி உங்க முகத்திலே முழிக்க மாட்டேன். ஐயோ வாசுகி, அவசரப்படாத. கொஞ்ச நேரம் அமைதியாரு, நான் அம்மா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். அம்மாக்கு புரிய வச்சாலும் நான் இங்க இருக்க மாட்டேன். வாசுகி, கண்டிப்பா இருக்க மாட்டேன். போதும், ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட நரக வேதனை அனுபவிச்சது போதும். எனக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கீங்க. நீங்க இப்ப பேசுறதெல்லாம் நினைக்க கூடாது, நல்லது மட்டும் தான் நினைக்கணும்னு நானும் என் மனசை தேத்தி எனக்குள்ளேயே அழுதது போதும். எவ்வளவுதான் உங்க மனசை மாத்தின சந்தோஷமா பேசினாலும் நீங்க பழச மட்டும் மறக்கல. அதை என்கிட்ட சொல்றதையும் கொஞ்சம் கூட குறைச்சிக்கல. இனியும் உங்க கூட நான் இருந்தா என் வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையே நரகம் ஆயிடும். அதனால நான் போறதா நல்லது. நீ நான் வீட்டுல போய் எல்லார்கிட்டயும் பேசலாம். யார்கிட்ட என்ன பேசினாலும் தப்பு இல்ல. இத பேசக்கூடாது, அதை பேசக்கூடாதுன்னு பிரிச்சு பேசணும்னு அவசியமா இல்ல. போறேங்க, நான் போறேன். வாசுகி, ஏ வாசுகி, வாசுகி போகாத. வாசுகி சொன்னா கேளு, போகாத வாசுகி. வாசுகி, என்னங்க, என்னாச்சு? வாசுகி, வாசுகி நீ போலையே. இங்க பாரு, என்ன விட்டுட்டு போகாத. தப்பு பண்ணிட்டேன். சாரி வாசுகி. வாசுகி சாரிமா. என்னாச்சு? தூக்கத்துல ஏதாவது கனவு கண்டீங்களா? கனவா? என் கூட தான் சண்டை போட்டு தூங்கிட்டு இருந்தீங்கல்ல. இங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த ரூமை விட்டு வெளியே போகவே இல்ல. யார்கிட்டயும் பேசல. இனியும் பேச மாட்டேன். உங்க பேச்ச கேட்டு நடந்துக்கிறேன். அத்தையா கூப்பிட்டா இந்த ரூமை விட்டு போறேன், இல்லைன்னா ரூம்குள்ளே இருந்துக்கிறேன். என்னங்க, அப்படியே போனாலும் அத்தை எதுக்காக கூப்பிடுறாங்களோ அந்த வேலையை பார்த்துட்டு திரும்ப ரூம்குள்ள வந்து உட்காந்துக்கிறேன். தேவையில்லாம ரூமை விட்டு வெளியவும் போக மாட்டேன். எதையும் யார்கிட்டயும் பேசவும் மாட்டேன். வாசுகி, சத்தியமாங்க, என் மேல சத்தியமா. வாசுகி. என்னங்க? வாசுகி சாரி வாசுகி. தப்பு பண்ணிட்டேன். பாரு, இனி நான் உன்னை திட்டவே மாட்டேன். பழச சொல்லி சத்தியமா பேசவே மாட்டேன் வாசுகி. இங்க பாரு, நீ ஜாலியா இரு. யார்கிட்ட வேணாலும் பேசு, என்ன வேணாலும் பேசு. ஏதாவது பிரச்சனையே வந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் வாசுகி, நான் பாத்துக்கிறேன். நீ ஒண்ணு ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்க வேண்டாம், யார்கிட்டயும் பேசாமே இருக்க வேண்டாம். என்னாச்சு உங்களுக்கு? வாசுகி, உன்னை புடிச்சு திட்டிட்டு படுத்திருந்தேன்ல, தூங்கறதுக்கு முன்ன நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் செய்யறது சரியா தப்பா ஒரு விஷயத்த புடிச்சுக்கிட்டு அது எப்போ வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். பழைய விஷயத்த பத்தி எப்பவும் எதுக்காகவும் பேச மாட்டேன். அது யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்தது நான். ஆனா அதையே நம்ம மீறி திரும்ப அதை பத்தியே பேசிக்கிட்டே இருக்கோமேனு மனசு கடந்து உறுத்திக்கிட்டே இருந்தது. பேசுறது பண்றதுலாம் தப்பா இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டே படுத்திருந்தேன். எப்படி தூங்கினேன்னு தெரியல வாசுகி. கனவு வாசுகி தான் கனவுன்னு கூட சொல்ல முடியாது. நிஜத்துல நடக்கிற மாதிரியே இருந்தது. நீ ஒவ்வொரு விஷயமா சொல்லி அழும்போது ஐயோ முட்டாள் ரொம்ப முட்டாளா இருந்திருக்கேன். தப்பு பண்ணிட்டேன் வாசுகி, தப்பு பண்ணிட்டேன். உன் மனசை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன். ஒரு விஷயத்துல இருந்து உன்னை காப்பாத்துறேன், உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்லி உன்னை நான் கஷ்டப்படுத்தி இதுக்கு நீயா உங்க வீட்டுல இருந்திருந்தா கூட இவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சிருக்க மாட்டேன். நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு நான் சொல்லி வாசுகி நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சாரி வாசுகி. அப்படிலாம் ஒண்ணு இல்லங்க, நீங்க என் மேல உள்ள அக்கறையில தானே பேசுறீங்க. ஐயோ, உனக்கு புரியல. இது அக்கறை இல்ல, சைக்கோ தனம். யாருக்கும் தெரிஞ்சிருமோன்னு பயந்து என்னோட சைக்கோ தனத்தை உன்கிட்ட காமிச்சிட்டு இருந்திருக்கேன். மாசமா இருக்க இந்த குழந்தைக்காக நம்ம 2 பேரும் இவ்வளவு மெனக்கட்டோம். இப்ப அந்த குழந்தை வளர்ந்த நல்ல விஷயத்த கூட மறந்து உனக்கு கஷ்டப்படுத்துறதுலே நான் மெயினா இருந்துட்டேன். அப்படிலாம் இல்லங்க, எதா இருந்தாலும் என் நல்லதுக்கு தானே சொன்னீங்க. இப்படி பேசுறது உன் பெருந்தன்மை, என் மேல வச்ச பாசம். நன்னா வாசுகி, இனி பழைய விஷயம் எதையுமே பேச மாட்டேன். சரத்துக்கு தெரிஞ்சப்போ சரத் ஒரு வார்த்தை சொன்னா, ஏய் இந்த விஷயம் என் வாயால எப்பவுமே வராது. நான் செத்த மண்ணோட மண்ணா இந்த விஷயமா போகுமே தவிர இந்த விஷயத்த பத்தி நான் எப்பவுமே பேச மாட்டேன்னு சொன்னா, அந்த ஒரு வார்த்தைக்காக இப்ப வரைக்கும் என்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி கூட எப்படா இருக்க, இதனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா, நார்மலா ஸ்மூத்தா போதுல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல கூட அப்படி கூட அவன் என்கிட்ட கேட்டது இல்ல. மறந்துட்டான். அதான் அந்த ஹாஸ்பிட்டலோடய மறந்துட்டான். ஆனா நான் வாசுகி நான் ரொம்ப குப்பையா இருந்துட்டேன்ல. ஐயோ, அப்படிலாம் இல்லங்க. இனி நீ சந்தோஷமா இரு. நானும் அந்த நடந்த விஷயம் எல்லாத்தையும் இப்போ இந்த நிமிஷத்தோட மறக்க முயற்சி பண்றேன்.
இனி உன்கிட்ட நான் அதை பத்தி கண்டிப்பா பேசவே மாட்டேன். நானும் நினைச்சுக்க மாட்டேன். இது கூட பார்த்த சக்தி சுபா எந்த அளவுக்கு பாத்துக்கிறான்னு. ஆனா உன்ன நான் கஷ்டம் மட்டும் தான் படுத்திருக்கேன். நாம தான் பெரிய அறிவாளி நினைச்சு நம்ம நல்லது பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்னங்க சாரிமா. இனி நான் கண்டிப்பா அதான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, இனி இத பத்தி நினைக்க கூட இல்ல. கவலையும் படாதீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. நீங்க இல்லாட்டி நான் இல்ல. நான் இப்ப இந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேனா அதுக்கு காரணம் நீங்க. நீங்க என்ன பண்ணாலும் தப்பு இல்ல. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஏய் கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ச்சே, இப்படிப்பட்ட உன்னை எப்படி கஷ்டப்படுத்திட்டே இல்ல. என்னங்க சரி ஓகே, இனி இதெல்லாம் மறந்துடலாம். என்ன மன்னிச்சிடு. என்னங்க நீங்க? இல்ல இனிமேல் இதை பத்தி நான் பேச மாட்டேன். சந்தோஷமா இருக்கலாம். பழையபடி நீ என்னை பார்த்து எனக்கே தெரியாம என்ன லவ் பண்ண பொண்ணா, என்னோட வாசம் செய்பவளா என் வாசுகியை நான் பாக்குறேன். நிஜமாவா? என்னங்க உங்களோட வாசம் செய்பவள்? என்னோட வாசம் செய்பவள். இனி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம பாத்துக்கிறேன். அத முகத்தை சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல. தெரிஞ்சோ தெரியாமையோ நிறைய தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சிருவேல? ஓகே பேசல. அதனால என்னங்க, ஒவ்வொருத்தவங்க திருந்துறதுக்கு என்னென்னமோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா உங்களுக்கு மட்டும் தாங்க ஒரு கனவு கண்டு திருந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓய் அடியே. உண்மைதானே? அது என்னமோ உண்மைதான். சரி, இன்னில இருந்து உங்களை தேடி கண்டுபிடிக்கிற உங்க காதலி, ஓகேவா? என்ன ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்றா, ஆனா அவ யாருன்னு தெரியலையா, அவ பேர் தெரியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல சுத்துற இந்த தீருனா, ஓகேவா? திரும்பவும் லவ் பண்ணலாமா? தாராளமா. நிஜமா? நம்ம எப்பவுமே லவர்ஸ் தாண்டி. என்னங்க? கண்டிப்பா பேச மாட்டேன். இப்படியே சிரிச்ச முகத்தோடயே இரு. புருஷனை நம்பு. கண்டிப்பா. அப்பாடா, இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாச்சு. நீ இந்த விஷயத்தை பத்தி எப்பவுமே பேச்சு வராது. இனிமேல் ஃபுல்லா நம்ம குழந்தைய பத்தி மட்டும்தான் பேச்சு. கண்டிப்பா. திருப்பு உடஞ்சு செதறி கிடக்கு, எப்போ வருவ எடுத்துக்க. உன் நினப்பில் மனசு கதறி கிடக்கு, என்ன கொஞ்சம் சேர்த்துக்க.